ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோ ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டுக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஃபஸ்ட் டைமாக ப்ரெட்டு செய்யலான்னு சொல்லி என்கிட்ட அவன் கிடையாது. நார்மல் அடுப்புலையே இதில் தான் கேக்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். கேக் எல்லாமே சூப்பராக வரும். சரி, ஒரு தடவை ப்ரெட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயும் கேக் செய்கிற கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். மாவும் ஆல்ரெடி ஏற்கனவே ஈஸ்டெல்லாம் போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி, இது ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவும் சொல்லலை. ட்ரை பண்ணி பார்க்கன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அப்படியே பால்லே வேக வச்சு செய்யணும். ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பேர் பார்த்திங்கன்னா மேத்தி மட்டர் மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தினா வெந்தயக்கீரை தாங்க, மட்டர்னா பச்சை பட்டாணி சொல்லுவாங்க. இதில் வெந்தயக்கீரை பச்சை பட்டாணிலாம் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாலிலேயே இந்த கிரேவி வேக வச்சு செய்ய போகிறோம். நேற்று தான் 1 கிலோ பச்சை பட்டாணி வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உளிச்சிட்டு க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், ஃப்ரீசரில் இருக்கிறதுனால இந்த பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம், இருந்தாலும் இன்னும் நல்லா பச்சை வாசம் போகிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்கிற இந்த கிரேவி வதங்கும் போது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரலும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பையனும் நடுவில் என்னம்மா செய்கிற குடு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நம்ம பருப்பில் போட்டோ இல்லை பொரியல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கிரேவியாக சப்பாத்திக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரைனே தெரியாமையே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், கீரை எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் 1 கப் அளவு நல்லா பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின வாட்டி நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பாலும் சேர்த்துக்கிறேன். இந்த பால் இந்த தண்ணியிலே இந்த பச்சை பட்டாணி கீரை எல்லாமே வெந்து வரணும். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 50% வெந்த வாட்டி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது. நிஜமாலுமே டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. என் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி இதை செய்ய சொல்லியும் கேட்டாங்க அவங்க. கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சப்பாத்தி கூட மிஸ் ஆகாது. எல்லாமே நல்லா பூரி மாதிரி ஒப்பி வரும். நான் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்கா சூப்பராக சுட்டு எடுக்கலாம். சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சாலட் தான் கேட்டாங்க, அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் சாலட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான ஆனியன் சாலட் ரெடி ஆகிடும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக கேரட் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா சப்பாத்தியோடய சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. எங்களோட டின்னர் ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி, மேத்தி மட்டர் மலாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் ஆனியன் சாலட். சமையல்லாம் முடிச்சுட்டு நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆனால் சான்ஸே இல்லைங்க. இந்த தடவை கிரேவி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருந்தது.
ப்ரெட்டுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே தான் ப்ரௌன் ஆகல, சைடு எல்லாமே ப்ரௌன் கலரில் தான் இருந்தது. மேலே வந்து பால் இல்லைன்னா முட்டை அப்ளை பண்ணோம்னா நல்லா ப்ரௌன் ஆகும். நான் பால் தான் அப்ளை பண்ணேன், இருந்தாலுமே ப்ரௌன் ஆகலை. ஒருவேளை டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து டேஸ்ட்டு அந்த சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.